உங்களோட தேர்தல் எப்படி பாக்குறீங்க? அனைத்து அம்சமும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ராணுவம் நாடாளுமன்ற தொகுதியில் அங்கு வாழ்கின்ற மக்கள் எனக்கு அதிகமான வாக்குகளை சுயேட்சை சின்னத்தில் இருந்த என்னை கிட்டத்தட்ட 3,41,000 வாக்குகள் பெற்று எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அம்மக்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டேன். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ரகசியமாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. வெற்றியின் தோல்வியில் மாறி மாறி வருகின்ற சூழல் இருக்கிறது. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள். பின்பு இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றித்தான் 16 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை கேள்வி கேட்டீங்க, என்னை பாருங்க போல அப்புறம் நீங்க 16 ஆண்டுகள் ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற்றிருக்கிறோம். ஒரு 30 ஆண்டு காலமா ஆட்சியில் அதிமுக இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்க. 10 இடத்துல சென்னையில இன்றைக்கு அதிமுக தற்காலிக பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த தலைமை இருந்தால் இந்த கேள்வி நீங்க கேட்க. குறிப்பா முன்னாள் எம்பியான ஜெயவர்தனே இருக்காரு இங்க. அது குறித்து அவருடைய தந்தையாரிடம் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். இப்ப பாஜகவோட ஓட்டு வங்கி விகிதம் வந்து தமிழ்நாட்டை அதிகரிக்கிறதா பாஜக வந்து சொல்றாங்க. அதற்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓட்டம், டிடிவியினருக்கு இருந்த ஓட்டு வாக்கு வங்கின்னா பாஜக மாறி இருக்கு. அதோட பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முழு மூச்சாக களத்தில் இறங்கி 24 மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்டார் என்பது மற்றொரு காரணமாக, முக்கிய காரணமாக இருக்கிறது. இல்ல உங்க வாக்கு வங்கி வந்து பாஜக போனது வந்து உங்களுக்கு இப்ப வருங்காலங்களில் பாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தாது. ஒரு தலைமை எடுக்கின்ற ஜனநாயக பண்புகள், அவர் எடுக்கின்ற ஜனநாயக நடைமுறைகள், இவைகளை வைத்துதான் பொதுவான பொதுமக்கள், நியூட்ரல் பப்ளிக், தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் சக்திகளுடைய சதவீதம் 60-65% இருக்கும். பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார் என்பதை பொறுத்தான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக பொதுமக்களுடைய அபிமானத்தை இந்த தேர்தலில் யார் பெற்றிருக்கிறார்களோ அவருடைய வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிமிடம் வரை நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அறிக்கையை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பிரிந்திருக்க சக்திகள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பிரிந்திருக்க சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி வர முடியும். 2026